பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்மளோட கர்த்தர் பேசுற, என்னோட தான் பேசுற, அப்புறம் தான் உங்களோட பேசுறாருல. எப்பவுமே சொல்லுங்க, என்னோட தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் உங்களோட. நான் பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முதல்ல எனக்கு தான். ஆண்டவர் சொல்லிட்டாய், ஃபர்ஸ்ட் உனக்கு மனோ, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. எவ்ரிடே ஃபர்ஸ்ட் எனக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்க பேசுறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். அது இல்லைன்னா என்ன கணக்கு கேட்பேன். I am submit to the Lord and I am sharing the word of God to you. Amen. God wants to speak to my brother. Let us turn the book of Psalm chapter 90 verse 15. 90 சங்கீதம் 15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷம். சில நேரங்கள்ல கர்த்தர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும். வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களை 40 நாட்கள் வழி நடத்தினார். பாபிலோனில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்களை 70 வருஷம் வழி நடத்தினார். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலோட கூட இருந்தார். 21 வருஷம் மாமனார் வீட்டில பயிற்றுவிக்கப்பட்டவன் யாக்கோபு. 40 வருஷம் மாமனார் வீட்டிலே கற்றுக் கொடுக்கப்பட்டவன் மோசே. கூடவே இருந்தார். சில நேரம் சில கடினமான பாதைகளுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லேட் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப 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 தாமதமாயிட்டே இருக்கும். ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாது. We have to be quiet and pray, that's all, we can't do anything. We have to be quiet and pray, that's all, we can't do anything. ஆனா கர்த்தர் கிரியை செஞ்சுதான் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, அந்த அற்புதம் நடக்கல, இந்த அற்புதம் நடக்கல, அந்த கதவு திறக்கல, இந்த கதவு திறக்கல, நிறைய ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான். பட் அதே சமயத்துல கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அதெல்லாம் காட்டில பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கூட இருக்கீங்களா? எனக்கு அது போதும். பணம் இருக்கோ, நிலம் இருக்கோ, வீடு இருக்கோ, ஆஸ்தி இருக்கோ, சம்பத்து இருக்கோ, எதுவுமே நிலையத்தில் என் கூட இருக்கீங்களா? அது போதும். நீங்க என் கூட இருக்கிறனால தான் லைஃப் ஓடுது. நீங்க இல்லைன்னா நான் கதை காலியான. நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது ஆண்டவரே. நான் ஒன்றும் ரொம்ப குட்டு கிடையாது. நான் ரொம்ப ஹோலியும் கிடையாது. நான் ஒரு குறைவுல வந்தா நான் சாதாரண மனுஷன் தான் ஆண்டவரே. ஆனா என் கூட இருக்கீங்களப்பா, என் கூட இருக்கீங்களப்பா. அதுக்காக மக்கள் நன்றி. இந்த தாழ்மை இருக்கு தெரியுமா? இது போதுங்க நமக்கு. எனக்கு அதான் ஆண்டுட்டு சொல்லுவேன், என் கூட இருக்கீங்களா? அது போதும். என் கூடவே இருக்கீங்களப்பா. அதனால ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என் பாட்டு மறந்துட்டேன். பட் கூட இருக்கிறாங்களா? அது போதும். கூடயே இருக்கிற அது போதும். ஆண்டவரே, என் கூட இருக்கீங்களா? என் கூட இருங்க ஆண்டவரே. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என் கூட இருங்கப்பா. நான் திரும்பும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது என்னோட கூட இருங்கப்பா. அப்போ ஒரு சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷம் இருக்கு. அதுக்கு ஈடா டபுளா பிளஸ் பண்ணியே தீர்வார். ஏன்னா 40 வருஷம் வனாந்திரம், அதே சமயத்துல பல வருஷம் காணாம். 70 வருஷம் பாபிலோன், அதற்கு பின்பு சிறையிருப்பு மாறி இடிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்க வைப்பார். இப்படியே விட மாட்டாருங்க, கண்டிப்பா பார்க்க வைப்பாருங்க. இப்படியேதான் இருக்குன்னு நினைக்காதீங்க அக்கா, தங்கச்சி. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடியாதா என்று சொல்லாதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யாம இருக்கவே மாட்டார் அக்கா. மதுரம் அக்கா, மதுரம், இந்த வார்த்தையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. மார்கரெட், சிஸ்டர் மார்கரெட், உங்களுக்கு கண்ணீருக்கு பதில் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிரதர் ஆல்பர்ட், தேங்க்யூ லார்ட். கையில காசு தங்காம போராட்டத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க ஜெபங்களுக்கான பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, என் ஆண்டவர் எவ்வளவுக்கு சிறுமைப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு துன்பத்தை கண்டீங்களோ, அதற்கு ஈடாக மகிழ்ச்சியாக்குவார். ஈடுகட்டுகிற கர்த்தர் மகிழ்ச்சியாக்குகிறதை காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இதனால் பிறந்த நாள், திருமணம் காண்கிறவர்களை வானத்தின் வலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்கட்டும் இயேசு நாமத்தினால். பேக் பெயின் போ, சரத்தை விட்டு இயேசு நாமத்தினாலே. பலவீனங்கள் மாறட்டும். பலன் உண்டாவதாக. நெஞ்சுக்குள்ள ஒரு குத்தல் போல இருக்குல்ல, கர்த்தர் சுகமாக்குறேன். Heal in Jesus' name. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.